இந்த மேடு, இந்த காலில் இருக்கிற மேடுக்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அப்படியே இந்த மேடுக்கும் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். கடைசி எலும்பு, அந்த கடைசி எலும்பு பள்ளத்தில் இப்படி கை வச்சு லேசாக இப்படி அழுத்தி மேலே தூக்கணும். இன்றைக்கி நம்ம வர்மக்கலை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிபி சுகர் இந்த ரெண்டு பற்றியும் ஒட்டுக்காக பார்க்க போகிறோம். இத்தனை நாள் என்ன, நான் எல்லா வீடியோஸையும் நான் போட்டிருந்தேன்னா பிபி தனியாகவும் சுகர் தனியாகவும் நான் கொடுத்துருந்தேன். இப்போ ஏன் இது ரெண்டும் ஒட்டுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பிபியும் சுகரும் ஒன்று தான், சரிங்களா? அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப கொஞ்சம் மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் லென்த்தாக கொடுக்கலான்னு வீடியோ பண்ணியிருக்கேன். பிபியும் சுகரும் ஒன்றுன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உணவு சாப்பிடும்போது அது நல்ல சுகராகவும் நல்ல ஜீரணமான நல்ல சுகராகவும் மாறுது. அப்போ மாறுற பட்சத்தில் எல்லா செல்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குது. இப்போ கெட்ட சுகராக மாறும்போது மட்டும்தான் அது நம்ம உடல் வெளியில் வந்துடுது. அதே மாதிரி தான் ப்ரெஷரும். இப்போ நம்ம ஒரு வெட்டுக்காயமோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த சுகர் தான் உங்களுக்கு அள்ளி கொட்டி ப்ரெஷராக மாற்றி உங்களுக்கு உடம்புல ப்ரெஷரை ஏற்றுது, சரிங்களா? அதனால தான் பிபி சுகரும் ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். இப்போ உலகத்தில் பிபி சுகருக்கு நிறைய பேர் மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, பிபியை சரி பண்ண முடியுமா அப்படின்ட்டு. எனக்கு கூட கமெண்ட்ஸில் சில பேர் கேட்டிருக்காங்க, பிபி எப்படிங்க நீங்கள் சரி பண்ணுறான்னு சொல்கிறீங்க, பிபி சரி பண்ணவே முடியாதுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ பிபி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க. அப்படி இல்லைங்க, நான் அந்த கமெண்ட்ஸுக்கு பதில் சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா, எனக்கு சுகர் 1,00,000 இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். நான் அவங்களுக்கு புரிஞ்சதா புரியலையான்னு எனக்கு தெரியல. அதோட விளக்கத்துக்கு தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். இப்போ எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நல்ல சுகரை சேர்த்து வச்சுட்டு இருக்கேன் உடம்புல. அதனால நான் 1,00,000 இருக்குன்னு நான் தைரியமாக சொல்கிறேன். எப்படி இது நல்ல சுகரை நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா, நல்ல சுகரை பூரா நான் கிளைகோடினாக மாற்றி கட்டங்கட்டி எல்லா எலும்பு மர்ஜிலையும் நான் சேர்த்து வச்சுட்ருக்கேன். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம நல்ல சுகரை எடுத்துக்கணும். இப்போ அரிசிலையும் சுகர் இருக்குது, உங்கள் தானியத்துலேயும் சுகர் இருக்குது, உங்கள் இட்லி மாவு எல்லாத்துக்குமே சுகர் இருக்குது, நல்ல பழம் வெல்லம் தேங்காய் பால் இது எல்லாமே நல்ல சுகரும் இருக்குது. அது எல்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்க என்ன ஆகும்னா, அது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நல்ல விதமாக போய் சேரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ நாங்கள் மாதத்துக்கு நம்ம ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதத்துக்கான செலவு நம்ம ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணிடுவோம். மீதி 10,000 நம்ம என்ன பண்ணுவோம், பீரோவில் சேமிச்சு வைப்போம். அதை எடுத்து நம்ம வெளியில் போட போகிறதில்ல. அப்படி தாங்க நல்ல சுகரை நம்ம உடம்புக்குள்ளே சேர்த்த என்ன ஆகும்னா, அது கிளைகோடினா கட்டம் கட்டி எல்லா எலும்பு மர்ஜிலையும் போய் சேமிக்கும். இப்போ நம்ம சுகருக்கு நம்ம டேப்லெட் எடுக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சுகரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நல்ல சுகராக இருந்தாலும் சரி, கெட்ட சுகராக இருந்தாலும் சரி, நம்ம தேவைக்கு அந்த உடம்பை எடுத்துக்கிட்டு மீதி வெளியில் அனுப்பிடுது. அதுதான் மாத்திரை செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, இப்போ நீங்கள் 1000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறீங்க. 1000 ரூபாவும் உங்களுக்கு செலவாகலை, ஒரு 700 ரூபா செலவாகுது. மீதி 300 ரூபாய் குப்பையில் போடுற மாதிரி நீங்கள் டெய்லி கூலிக்காரனாகவே அந்த மாத்திரை வச்சுக்குதுங்களா, சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி நல்ல சுகரை உடம்புல சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு சுகர் நல்லா ஏற என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரு வேளை ஒரு நேரத்தில் ஒரு அடிப்பட்டு எங்கேயாச்சும் ரொம்ப மறைவான இடத்துல விழுந்துருந்தீங்கன்னா கூட, நல்ல சுகர் உடம்புல இருந்தது அப்படின்னா அந்த சுகர் உங்களுக்கு உடம்புல அள்ளி போட்டு ஒரு 20 மணி நேரத்துலேருந்து 24 மணி நேரம் அந்த உடம்பை பாதுகாப்பாக வச்சுருக்கும். அதே நீங்கள் சுகரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, டெய்லி 120 130 மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, நல்ல சுகரை விட வெளியில் தள்ளிக்கிட்டு எனக்கு இது போதுன்னு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த சுகர் என்ன ஆகும்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாசல்லையே நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்தாலும் உள்ளே போகிறதுக்குள்ளே உங்களுக்கு சுகர் இல்லாமல் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிடுவீங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போனவுடனே உங்கள் உடம்புல முதல்ல குளுக்கோஸ் தான் ஏற்றுறாங்க. குளுக்கோஸுங்கிறது சுகர் தான், சரிங்களா? நமக்கு சுகரையும் ஏற்றுறாங்க. அந்த குளுக்கோஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டப்பாவில் சோடியம் குளோரைடு ஏற்றுவாங்க. ப்ரெஷர் இருக்கிறவங்க உப்பு கம்மியாக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. அவங்க உப்பு கம்மியாக சாப்பிட சொல்லிட்டு அங்கே போய் நம்ம பெட்டில் போய் படுத்தோம் அப்படின்னா அவங்க சோடியம் குளோரைடு தான் ஏற்றுறாங்க. சோடியம் குளோரைடுங்கிறது உப்பு தான். இப்போ சுகரையும் உப்பையும் தான் நமக்குள்ளே சேர்த்துறாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அதை நம்மளை சாப்பிட வேணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அந்த காலத்தில் சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் தேங்காய் வாழைப்பழத்தை வச்சு தான் படைக்கிறோம். இன்றைக்கி வரைக்குமே நம்ம முன்னோர்கள் சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க.
தேங்காய் வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதை தயவு செஞ்சு டெய்லியுமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காவில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிறோம். அதே மாதிரி வாழைப்பழத்தில் நிறைய சுகர் இருக்குது வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிறோம். அது உண்மையிலேயே நல்ல சுகர், நல்ல கொழுப்புங்க. ஒவ்வொரு செல்ஸும் நம்ம உடம்புல 300 கோடி செல்ஸுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு செல்ஸும் தனித்தனியாக தான் இருக்கும். அந்த தனித்தனியாக நடுவில் இருக்கிற படலமே கொழுப்பு படலம் தான். அந்த கொழுப்பு நல்ல கொழுப்பு உள்ள உடம்புல சேரலைன்னா எப்படி உங்கள் உடம்பு நல்லா ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி நல்ல சுகர் வந்து வாழைப்பழத்தில் அற்புதமாக இருக்குது. அதை நம்ம சாப்பிடல அப்படிங்கும்போது நல்ல சுகர் உங்கள் உடம்புக்கு கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மாத்திரை மட்டுமே சாப்பிடணும். இலையில எல்லாத்தையும் வைக்கிறாங்க, கடவுள் படைத்த பழங்கள், மாத்திரை, தானியங்கள் எல்லாத்தையுமே வைக்கிறோம். டாக்டர் வந்து மண்ணில் இருக்கிறது சாப்பிடாத, மலத்திர பெயர்றது சாப்பிடாத, வாழைப்பழத்தை சாப்பிடாத, ஒரு பழத்தை சாப்பிடாத, ஒரு ஆப்பிள் பழத்தை சாப்பிடாத சொல்கிறாங்க. அப்படின்னா கடவுள் என்ன லூஸா? படைச்ச கடவுள் சொல்லுங்கள். கடவுள் படைச்சது எல்லாமே மனிதனுக்கு ரொம்ப நல்லது. அது எல்லாமே சாப்பிடணும். அந்தந்த சீசனில் என்ன பழம் கிடைக்குதோ அது சாப்பிட்டிங்கன்னா, அந்தந்த மண்ணில் என்ன பழம் கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல சுகர் ரொம்ப அவசியமாக உடம்புல சேரும். அது கிளைக்கோடினா கட்டி பத்திரமா வச்சுக்கோங்க. மாத்திரை சாப்பிட்றவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வர்மத்தை பூரா இயக்குங்க. எனது நிறைய வீடியோஸில் சுகருக்கான வர்மத்தை நான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா ஒரு கோர்வையாக எடுத்துக்கோங்க. எல்லாம் ஒட்டு மொத்தமாக இயக்கிற பட்சத்தில் படிப்படியாக உங்களுக்கு சுகர் குறையும். மாத்திரையை உடனே நிறுத்தக்கூடாது. மாத்திரை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ நீங்கள் ஒரு 2 மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாத்திரையை அப்படியே கண்டினியூவாக எடுக்கணும். நீங்கள் தேங்காய் வாழைப்பழம் எடுத்துக்கணும். இந்த வர்மத்தெல்லாம் இயக்கிக்கணும். இயக்கிற பட்சத்தில் 1 மாதம் கழித்து நல்ல சுகர் உங்கள் உடம்புல சேர்ந்ததுக்கப்புறம் இந்த மாத்திரை 2 மாத்திரையை 1 மாத்திரையாக குறைக்கணும். அதே மாதிரி இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இன்னொரு மாதம் கழித்து அந்த மாத்திரையை 1 நேரம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும். அப்புறம் அடுத்த மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நேரம் ஸ்கிப் பண்ணணும். அப்புறம் அதுக்கு அடுத்த மாதம் 1 நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 நாள் சாப்பிடணும் மாத்திரையை. அப்புறம் அப்படியே படிப்படியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்ணும், 15 நாள் ஒரு தடவை சாப்பிட்ணும். அப்புறம் தான் இந்த மாத்திரையை விட்டுட்டு பார்க்கணும். மறுபடியும் உங்கள் உடம்பு டல்லாகிடுச்சுன்னா மாத்திரையை எடுத்துக்கணும். என்னடா மாத்திரை நிறுத்த சொல்லிட்டாலாம் சொல்லக்கூடாது. உங்கள் உடம்பு டல்லாகிடுச்சுன்னா உங்கள் உடம்பு உங்களுக்கு தான் தெரியும். ஒரு பேஷண்ட்டோட உடம்பும் கண்டிப்பாக பேஷண்ட்டுக்கு அவங்க உடம்பு அவங்க மட்டுமே கண்டுபிடிக்க முடியும், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு தன்மை வாய்ந்தது. ஒரு உடம்புல ஒரு 2 மாதத்துலேயே சரியாக போயிடும். இன்னொரு உடம்பு பார்த்தீங்கன்னா 6 மாதத்தில் சரியாக போயிடும். இன்னொரு உடம்பு 8 மாதத்தில் சரியாக போயிடும். அவங்க உடம்பு கண்டிஷன் பொறுத்து தான் சுகர் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். திடீர்னு ஒரு 15 நாள் மாத்திரை சாப்பிட்லாம் மயக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் மாத்திரை எடுத்துக்கோங்க. உடனே ஸ்கிப் பண்ணாதீங்க. படிப்படியாக ஸ்கிப் பண்ணுங்கள். இதுதான் சுகருக்கான கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வழி. இப்போ வாங்க, இந்த வர்மப்புள்ளி எங்கே இருக்குதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் அற்புதமாக வேலை செய்யும். இதை கவனிங்க. இதை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வர்மப்புள்ளி இயக்கிட்டு இது முழுசாக இயக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு சரியாகும். இங்கே நான் வந்து டைரக்ட் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஆன்லைன் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்காச்சும் விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என்கிட்ட டீட்டெயில் கேளுங்க. உண்மையிலேயே ஃபோன் பண்ணுறவங்க காலையில் 10லேருந்து சாயந்தரம் 5க்குள்ளே மட்டும் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பண்ணாதீங்க, நான் சைலண்ட்டில் போட்டுருவேன். நான் அப்படி பண்ணுறவங்க அப்படியே வெயிட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு கூப்பிடுவேன். நான் இல்லைனா வாட்ஸ்அப் காலில் வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க, உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவேன். வாங்க இப்போ வர்மத்தை பார்ப்போம். இப்போ வந்து ப்ரெஷருக்கும் சுகருக்கான வர்மப்புள்ளி எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். முதல்ல ப்ரெஷருக்கு சொல்கிறேன், அப்படியே சுகருக்கும் சொல்கிறேன். நான் பார்த்துக்கோங்க. ப்ரெஷருக்கான முதல் புள்ளி வந்து முத்து தாமரை. பார்த்தீங்கன்னா இந்த மேடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேடு, இந்த காலில் இருக்கிற மேடுக்கு நடுவில் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அப்படியே இந்த மேடுக்கும் இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இது முத்து தாமரை. இது உள்ளங்கால் வெள்ளை வர்மம். இதோட இயக்குமுறை பார்த்தீங்கன்னா இதை நல்லா இப்படி அழுத்திட்டு, ஒத்த கையில் அழுத்திட்டு இதை பிரித்து எடுத்துக்கிட்டு போய் இந்த இடத்துல அழுத்தி பிடிக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி அழுத்திட்டு இப்படியே பிரித்து எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். இந்த ப்ரெஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா முத்து தாமரை வந்து ஹார்ட்டை வந்து பம்பிங் பண்ண ஆரம்பிக்குது, பம்பிங் தன்மையை கொடுக்குது. பம்பிங் பண்ணி இந்த ரத்தத்தை கொண்டு போய் அப்படியே நுரையீரலில் போய் கொடுத்து நுரையீரல் வந்து பியூரிட் பண்ணுது. நல்ல ரத்தத்தையும் கெட்ட ரத்தத்தையும் ஒழுங்காக்கி மறுபடியும் இங்கேயே கொண்டாந்து விடுது. இந்த வேலையை தான் அந்த முத்து தாமரையும் இந்த உள்ளங்கால் வெள்ளை வர்மமும் பண்ணுது. ரெண்டாவது வர்மம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கையில் இருக்குது. இப்போ இதோட பேர் வந்து குளிஞ்சியான்னு வர்மம். இந்த கை மேடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரலுக்கு கீழே இந்த மேடை என்ன பண்ணணும்னா நடு பகுதியில் இந்த கட்டை விரலில் இப்படி லேசாக அழுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாயு காலம்.
கடைசி எலும்பு முடியுது பார்த்தீங்களா, இந்த கடைசி எலும்பு, அந்த கடைசி எலும்பு பள்ளத்தில் இப்படி கை வச்சு லேசாக இப்படி அழுத்தி மேலே தூக்கணும். லேசாக அழுத்தி இப்படி மேலே தூக்கணும். இப்படி தூக்குற பட்சத்தில் இது ரெண்டுமே சுகரை வந்து மெயின்டைன் பண்ணும். உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும்போது சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டாந்துடும், பிபியும் கண்ட்ரோல் ஆகும். இந்த வர்மத்தை பூரா செய்யுங்க. வேறு வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன், அதுவும் கோர்வையாக எடுத்து செய்யுங்க. இதோட இந்த பதிவு முடிஞ்சிருச்சு. நன்றி.